தமிழக அரசும் நீதித்துறையும் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடிவாரண்ட் குறித்து விஜயதரணியிடம் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தலைவர் கூட தற்போது இன்று ஆஜராக எப்படி பார்க்குறீங்க? ஒரு முறை தான் எனக்கு சமன் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு என்னுடைய கணவர் இறந்த நேரம். அப்போ என்னால் ஆஜராக முடியாது. மரண வீட்டிலிருந்து ஓடி போய் என்னால் ஆஜராக நிலைமையில் நான் இல்லைன்னு நான் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். இரண்டாவது முறையாக அவர் 100 நாள் நினைவஞ்சலி கூட்டம். எனக்கு என் குடும்பத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஒரு பெண் என்றும் பாராமல், கணவனை இழந்த ஒரு பெண் என்றும் பாராமல் இவ்வளோ கொடூரமாக ஒரு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட்டை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்றால் இது இந்த சட்டத்துறை எவ்வளவு தவறாக இயங்குகிறது. நீதி வழங்கக்கூடிய இடத்தில் அவர் ஒரு தன்மையோடு அணுகவில்லையோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோன்றுகிறது. மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் உத்தரவுகள் வழங்க முடிகிறது என்று பார்க்கும் பொழுது மக்களுக்காக போராடுகிற மக்கள் பிரதிநிதிகள், அதுவும் ஒரு பெண் என்றும் பாராமல் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமானால் ஒரு சாமானிய மக்களின் நிலைமை என்ன? இதை தான் நாம் பார்க்க வேண்டும். கடுமையான குற்றவாளிகளை இன்றைக்கு பிடிப்பதற்கு அங்கே சட்டத்துறையும் இல்லை, காவல்துறையும் இல்லை, நீதித்துறையும் இல்லை. அதெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறது.